எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொன்னாங்கண்ணி கீரையும் முள்ளங்கியும் வச்சு தான் பொரியல் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சு வானொலி வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் சீரகம், உளுந்து, கடுகு இந்த 3ஐயும் சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தையும் சேர்க்க போகிறோம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கட்டும். பொன்னாங்கண்ணி கீரையை பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் முள்ளங்கியை பார்த்திங்கன்னா அதையும் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம காய்கறி துருவோம் இல்லையா, கேரட்டு பீட்ரூட்லாம் துருவுறதில் வச்சு நல்லா நைஸாக துருவி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பக்குவத்தில் இருக்கும், அதை வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை சேர்த்தாச்சு. கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த பொன்னாங்கண்ணி கீரையையும் முள்ளங்கியையும் நான் வந்து 2 ஒன்றா தான் சேர்த்துருக்கேன். 2ஐயும் ஒன்றா சேர்த்துட்டு இதை வந்து நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்த்தா தண்ணியாக ஆகிடும். ஆல்ரெடி கீரையில் வந்து தண்ணி இருக்கும். அதோடையே நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நம்ம வதக்குற ஸ்டேஜில் ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துருவோம். அப்போ தான் வந்து எல்லா கீரையோடையும் அந்த உப்பு வந்து ஆட் ஆகி நல்லா இருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த முள்ளங்கி பார்த்திங்கன்னா சிலர் சாப்பிட மாட்டாங்க. சாப்பிடாத குழந்தைங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம சேர்ந்து சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். தேங்காய் சீலை சாப்பிட்ற மாதிரியே வந்து நம்ம மென்று சாப்பிட்றப்ப டேஸ்ட்டாக இருக்கும். கீரையில் வந்து லாஸ்ட்டாக தேங்காய் ஆட் பண்ணுவோம், அது தேவையில்லை. இப்போ முள்ளங்கி ஆட் பண்ணுறதுனால அது தேங்காய் மாதிரியே இருக்கும். ஃப்ளேவரும் தேங்காய் மாதிரி இருக்கும். சாப்பிடாதவங்களும் நல்லா சாப்பிட்லாம். இது வந்து நீர் சத்து இருக்குது. கீரையும் சத்து, முள்ளங்கியும் நீர் சத்து, 2ம் சேர்ந்து சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். இதை நல்லா வதக்கி விட்டுருவோம். இதை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உங்கள் கீரை எந்த அளவுக்கு எடுத்துருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி உப்பு கம்மியாக போடுறதா நல்லது. உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அடுப்பை வந்து ஸ்லீமில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்டோம்னா கீரை வந்து வேகமாகவே சுருண்டு வதங்கி வந்துடும். பாருங்க, நான் உப்பு சேர்த்துட்டேன். இப்போ வந்து உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துடுறேன். வதங்கி எடுத்ததுக்கப்புறம் இதை ஒரு பிளேட் போட்டு மூடி வைக்க போகிறேன். மூடி வச்சுட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷம்